ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பாலக் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நம்மளோட பாலக்கை நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ட்ரை ஸ்பைசஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் நெய் போட்டால் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் புலாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் நான். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை ஸ்பைசஸை ஆட் பண்ணலாம். எனக்கு புலாவில் ஜீரா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதை பாலக் புலாவில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா சாட்டே ஆச்சுனாலும் டேஸ்ட் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாலக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஃப் யூ லைக் பெருசாகவும் நீங்கள் போடலாம், இல்லை சின்னதாகவும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் க்ரன்ச்சு வாயில் போடட்டும்னு சொல்லி சும்மா ரேண்டமாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கு மசாலாஸ் மிளகாத்தூளும், அப்புறமா மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா நல்லா போட்டு சாட்டே பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற அளவு சாட்டே பண்ணுங்கள். மசாலா இந்த மாதிரி கீழே பிடிக்கிறப்போ ஹாட் வாட்டர் ஊற்றினீங்கன்னா அது சீக்கிரமாகவும் குக் ஆகும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பாலக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ்ட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் அரிசி ஊற வச்சு தான் போட்டிருக்கேன். நீங்களும் ஊற வச்சு போட்டுக்கோங்க, நல்லா சூப்பராக வரும். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பாஸ்மதி ஜோஹனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பாஸ்மதி இல்லைன்னா புலாவ் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஒரு 2 விசில்ஸ் வச்சுக்கிறேன். வச்சு முடிச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அரோமா வரும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சூடாக சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு லஞ்ச் வரையும் வெயிட் பண்ணி சாப்பிட்டேன். அது என்னமோ சாப்பாடு நான் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி கரெக்டாக மேலே நிற்காமல் வருது மசாலாஸ்லாம். இல்லாட்டி நான் தண்ணி ஊற்றிட்டு அது பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டால் எனக்கு ஃபுல் மசாலாஸும் மேலே தான் நிற்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக என்னன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு ஒர்க் ஆனதை நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்களா, நம்ம சூப்பராக ஒரு டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ் என்ன வைக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் செம்ம ஐடியா வந்துச்சு. சரி உருளைக்கிழங்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசியான ஒரு உருளைக்கிழங்கு பண்ணேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹரிபரியாக இருக்கிறப்போ. ஸோ இப்போ வாங்க அந்த லேசி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு நிறையா வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லை கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு, ஜீரா, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் 3மே ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைஜஷனும் நல்லாகும். ஸோ அதனால் நான் ஜீரா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 பூண்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா கியூபாக கட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலே சாட்டே பண்ணிவிட்டு உப்பு போட்டு, எந்த மசாலாவும் போடாதீங்க, ஜஸ்ட்டு சாம்பார் தூள் மட்டும் போடுங்க. சாம்பார் தூள் போட்டு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
கரெக்டான காரம் எல்லா டேஸ்ட்டுமே பர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போத்துலேருந்து நான் சாம்பார் தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. நீங்களும் சாம்பார் தூள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சீரியஸாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பரான கிறிஸ்பியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரெடி. இந்த காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வந்து நம்ம கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு லேசியான உருளைக்கிழங்கு செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரில. அதுவும் என்னென்னு டீட்டெயில்ஸ்ன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 2 ரெசிபியும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.